ஓம் சாந்தி. இன்றைய முரளி 4 மே 2025. அவ்யக்த பார்த்தாதா ரிவைஸ் 325 மதுபன். உளமாற மேரா பாபா என்று சொல்லி அனைத்து அழியாத பொக்கிஷங்களுக்கும் எஜமானராகி கவலையற்ற மகாராஜா ஆகுங்கள். இன்று பாக்கிய விதாதா பார்த்தாதா தனது அனைத்து குழந்தைகளின் நெற்றியின் நடுவில் பாக்கிய ரேகைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு குழந்தையின் நெற்றியிலும் தெய்வீக நட்சத்திர ரேகை பிரகாசித்து கொண்டு இருப்பது தெரிகிறது. ஒவ்வொருவரின் கண்களிலும் அன்பு மற்றும் சக்தியின் ரேகையை பார்த்து கொண்டு இருக்கிறார். வாயில் உயர்ந்த இனிய வார்த்தையின் ரேகையை பார்த்து கொண்டு இருக்கிறார். உதடுகளில் இனிய புன்னகையின் ரேகை பிரகாசித்து கொண்டு இருக்கிறது. உள்ளத்தில் திலாராமின் அன்பில் மூழ்கியிருக்கும் ரேகையை பார்த்து கொண்டு இருக்கிறார். கரங்களில் சதா அனைத்து பொக்கிஷங்களும் நிறைந்திருக்கும் ரேகையை பார்த்து கொண்டு இருக்கிறார். கால்களின் ஒவ்வொரு அடியிலும் கோடியின் ரேகையை பார்த்து கொண்டிருக்கிறார். இப்படி உயர்ந்த பாக்கியம் முழு கல்பத்திலும் வேற யாருக்கும் கிடைப்பதில்லை. அது குழந்தைகள் உங்களுக்கு இந்த சங்கம யுகத்தில் பாக்கியமாக கிடைத்திருக்கிறது. அப்படி உங்கள் பாக்கியத்தை அனுபவம் செய்கிறீர்களா? அவ்வளோ உயர்ந்த பாக்கியத்தின் அனுபவ போதையை அனுபவம் செய்கிறீர்களா? ஆகா, எனது பாக்கியம் என்ற பாடல் உள்ளத்தில் தானாகவே ஒலிக்கிறதா? இந்த சங்கம யுக பாக்கியம் அழியாத பாக்கியமாக மாறிவிடுகிறது. ஏன்? அழியாத தந்தையிடமிருந்து அழியாத பாக்கியம் பிராப்தியாகி இருக்கிறது. எனினும் இந்த சங்கமயுகத்தில் மட்டுமே பிராப்தி கிடைக்கிறது. இந்த சங்கமயுகத்தில் தான் அனுபவம் செய்கிறீர்கள். இந்த விசேஷ சங்கமயுக பிராப்தி மிக உயர்ந்தது. அதனால் இப்படிப்பட்ட உயர்ந்த பாக்கியத்தின் அனுபவம் சதா எமர்ஜாகி இருக்கிறதா? அல்லது சில நேரம் எமர்ஜாகியும் சில நேரம் மெர்ஜாகியும் சில நேரம் எமர்ஜாகியும் இருக்கிறதா? மேலும் என்ன முயற்சி செய்தீர்கள்? இவ்வளவு பெரிய பாக்கியத்தை பெறுவதற்கான முயற்சி எவ்வளவு எளிதாக இருக்கிறது. உள்ளத்தில் மட்டும் அறிந்து ஏற்றுக்கொண்டு தன்னுடைய மேரா பாபாவாக மாற்றினீர்கள். நான் பாபாவினுடையவர், பாபா என்னுடையவர் என்று உள்ளத்தில் அறிந்து கொண்டீர்கள். என்னுடையவராக ஏற்றுக்கொள்வது என்றால் அதிகாரியாவது. அதிகாரமும் எவ்வளவு பெரியதாக இருக்கிறது. யோசனை செய்யுங்கள். என்னென்ன கிடைத்தன என்று யாராவது கேட்டால் என்ன சொல்வீர்கள்? எதை பெற வேண்டுமோ அதை பெற்றுவிட்டேன். பரமாத்மாவின் பொக்கிஷத்தில் இல்லாத பொருளே இல்லை. அப்படி பிராப்தி ஸ்வரூபத்தை அனுபவம் செய்கிறீர்களா? அல்லது செய்து இருக்கிறீர்களா அல்லது செய்கிறீர்களா? எதிர்கால விஷயம் வேறு. இந்த சங்கம யுகத்திற்கே பிராப்தி ஸ்வரூபத்தின் அனுபவம் இருக்கிறது. ஒருவேளை சங்கம யுகத்தில் அனுபவம் செய்யவில்லை என்றால் எதிர்காலத்திலும் அனுபவம் செய்ய முடியாது. ஏன்? எதிர்காலத்தில் பலன் கிடைக்கும். எனினும் அந்த பலன் இந்த முயற்சியின் உயர்ந்த கர்மத்தில் உருவாகியது. அதற்காக கடைசியில் அனுபவ சுரூபமாக மாறுவோம் என்பது கிடையாது. சங்கம யுகத்தின் நீண்ட காலத்திற்கு இந்த அனுபவம் இருக்கிறது. ஜீவன் முக்தியின் விசேஷ அனுபவம் இப்போது இருக்கிறது. கவலையற்ற மகாராஜாவாக மாறுவதன் அனுபவம் இப்போது இருக்கிறது. அதனால் எல்லோரும் கவலையற்ற மகாராஜாவாக இருக்கிறீர்களா அல்லது ஏதாவது கவலை இருக்கிறதா? யார் கவலையற்ற மகாராஜாவாக மாறி இருக்கிறீர்களோ அவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். ஆகிவிட்டீர்களா அல்லது ஆகி கொண்டு இருக்கிறீர்களா? ஆகிவிட்டீர்கள் தானே. என்ன கவலை இருக்கிறது? எப்போது வள்ளலின் குழந்தைகள் ஆகிவிட்டீர்களோ அப்போது என்ன கவலை இருக்கும்? மேரா பாபா என்று ஏற்றுக்கொண்டவுடன் கவலைகளின் பல கூடைகளின் சுமை இறங்கிவிட்டது. சுமை இருக்கிறதா? என்ன இருக்கிறதா? இயற்கையின் விளையாட்டையும் பார்க்கிறீர்கள், மாயாவின் விளையாட்டையும் பார்க்கிறீர்கள். ஆனால் கவலையற்ற மகாராஜாவாக இருந்து பார்க்கிறீர்கள். சாட்சியாக இருந்து விளையாட்டை பார்க்கிறீர்கள். என்ன ஆகப் போகிறது என்று உலகில் உள்ளவர்கள் பயப்படுகிறார்கள். உங்களுக்கு பயம் இருக்கிறதா? பயப்படுகிறீர்களா? என்ன நடக்குமோ அது நல்லதிலும் நல்லதாக நடக்கும் என்ற நிச்சயமும் நம்பிக்கையும் இருக்கிறது. ஏன்? திரிகால் தரிசியாகி ஒவ்வொரு காட்சியையும் பார்க்கிறீர்கள். இன்று என்னவாக இருக்கிறது, நாளை என்ன நடக்கப் போகிறது என்பதை நல்லபடியாக அறிந்திருக்கிறீர்கள். ஞானம் நிறைந்தவர்கள் தானே. சங்கம யுகத்திற்கு பிறகு என்ன நடக்க வேண்டும் என்பது உங்கள் எல்லோருக்கும் முன்னால் தெளிவாக இருக்கிறது தானே. புதுயுகம் வந்தே ஆக வேண்டும், வருமா என்று உலகில் உள்ளவர்கள் கேட்பார்கள். வருமா என்ற கேள்வி இருக்கிறது. நீங்கள் என்ன சொல்வீர்கள்? வந்தே வந்துவிட்டது, எனவே என்னவாகும் என்ற கேள்வியே இல்லை. பொற்காலம் வந்தே ஆக வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். இரவிற்கு பிறகு இப்போது சங்கமயுகம் விடியலாக அமிர்த வேலையாக இருக்கிறது. அமிர்த வேலைக்கு பிறகு பகல் வந்தே ஆக வேண்டும். யாருக்கு நம்பிக்கை இருக்குமோ அவர் கவலை இல்லாமல் இருப்பார். எந்த கவலையும் இருக்காது, கவலை இல்லாமல் இருப்பார். உலகை படைப்பவரிடமிருந்து படைப்பிற்கு தெளிவான ஞானம் கிடைத்திருக்கிறது. அனைத்து குழந்தைகளும் அன்பாலும் ஒத்துழைப்பாலும் தொடர்பின் அன்பாலும் கட்டுப்பட்டு தமது வீட்டிற்கு வந்து சேர்ந்திருப்பதை பாப்தாதா பார்த்து கொண்டு இருக்கிறார். பாப்தாதா அனைத்து அன்பான குழந்தைகள், ஒத்துழைக்கும் குழந்தைகள், தொடர்பில் இருக்கும் குழந்தைகள் அனைவரும் தமது அதிகாரத்தை பெறுவதற்கு தமது வீட்டிற்கு வந்தமைக்கு வாழ்த்து கொடுக்கிறார். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
பாப் தாதாவின் அன்பு குழந்தைகளின் அன்பை விட அதிகமாக இருக்கிறதா, அல்லது குழந்தைகளின் அன்பு பாப் தாதாவின் அன்பை விட அதிகமாக இருக்கிறதா? யாருடையது அதிகமாக இருக்கிறது? உங்களுடையதா அல்லது தந்தையினுடையதா? குழந்தைகளின் அன்பு அதிகமாக இருக்கிறது என்று தந்தை சொல்கிறார். பாருங்கள், குழந்தைகளுக்கு அன்பு இருக்கிறது, அதனால்தான் எங்கெங்கிருந்தோ வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். எத்தனை தேசங்களிலிருந்து வந்திருக்கிறீர்கள்? 50 தேசங்களிலிருந்து வந்திருக்கிறீர்கள். எனினும் எல்லோரையும் விட வெகு தொலைவில் இருந்து வந்திருப்பது யார்? அமெரிக்கர்கள் தொலைவிலிருந்து வந்திருக்கிறார்கள். நீங்களும் தொலைவில் இருந்து வந்திருக்கிறீர்கள். ஆனால் பாப் தாதா பரந்தாமத்திலிருந்து வந்திருக்கிறார். அவரோடு ஒப்பிடுகையில் அமெரிக்கா என்ன? அமெரிக்கா தூரமா அல்லது பரந்தாமம் தூரமா? எல்லோரையும் விட தூர்தேசி பாப் தாதா. குழந்தைகள் நினைத்தவுடன் தந்தை ஆஜராகிறார். இப்போது தந்தை குழந்தைகளிடம் எதை விரும்புகிறார்? தந்தை எதை விரும்புகிறார் என்று கேட்கிறீர்கள் தானே? ஒவ்வொரு குழந்தையும் சுயராஜ்ய அதிகாரி ராஜாவாக இருக்க வேண்டும் என்பதை இனிமையிலும் இனிய குழந்தைகளிடம் பாப் தாதா விரும்புகிறார். எல்லோரும் ராஜாக்களா? சுயராஜ்யம் இருக்கிறதா? சுயத்தின் மீது ராஜ்யம் இருக்கிறது தானே? நான் சுயராஜ்ய அதிகாரி ராஜா ஆகியிருக்கிறேன் என்று யார் நினைக்கிறீர்களோ அவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். மிகவும் நல்லது. துக்கம் சாந்தியிலிருந்து விலகுவதற்காக 63 பிறவிகள் அதிகமாக உழைத்ததை பார்த்து பாப் தாதாவிற்கு குழந்தைகளிடம் அன்பு வருகிறது. அதனால் ஒவ்வொரு குழந்தையையும் இப்பொழுது சுயராட்சிய அதிகாரி ஆக வேண்டும், மனம் புத்தி சமஸ்காரத்திற்கு எஜமானராக வேண்டும், ராஜா ஆக வேண்டும் என்று பாப் தாதா விரும்புகிறார். எப்போது வேண்டுமோ, எங்கே வேண்டுமோ, எப்படி வேண்டுமோ அப்படி மனம் புத்தி சமஸ்காரத்தை மாற்ற முடிய வேண்டும். டென்ஷன் ஃப்ரீ வாழ்வின் அனுபவம் சதா எமர்ஜாகி இருக்க வேண்டும். சில நேரம் மெர்ஜாவதை பாப் தாதா பார்க்கிறார். இதை செய்யக்கூடாது என்று யோசிக்கிறீர்கள். இது சரி, இது தவறு என்பது தெரிகிறது, இருந்தும் யோசிக்கிறீர்கள். சொரூபத்தில் கொண்டு வருவது இல்லை. யோசிப்பது என்றால் மெர்ஜாகி இருப்பது, சொரூபத்தில் கொண்டு வருவது என்றால் எமர்ஜாவது. நேரத்திற்காக காத்திருப்பது இல்லை தானே? சில நேரம் செய்கிறீர்கள், நேரம் வரும்போது சரியாகி விடுவோம் என்று உரையாடும் பொழுது சில குழந்தைகள் சொல்கிறார்கள், நேரம் உங்கள் படைப்பு, நீங்கள் மாஸ்டர் படைப்பவர். மாஸ்டர் படைப்பவர் படைப்பின் ஆதாரத்தில் நடப்பது இல்லை. நேரத்தின் முடிவை மாஸ்டர் படைப்பவர் நீங்கள் அருகில் கொண்டு வர வேண்டும். ஒரு நொடியில் மனதின் அதிகாரியாகி மனதிற்கு கட்டளை கொடுக்க முடியுமா? மனதை ஒருமுகப்படுத்த முடியுமா? முற்றுப்புள்ளி வைக்க முடியுமா? அல்லது நீங்கள் முற்றுப்புள்ளி வைக்க அது கேள்விக்குறியாகிறதா? ஏன், என்ன, எப்படி, இது என்ன, அது என்ன என்பதும் ஆச்சரியக்குறியும் வரக்கூடாது. முற்றுப்புள்ளி நொடியில் பாயிண்ட் ஆகுங்கள். வேறு எந்த முயற்சியும் இல்லை. பாயிண்ட் என்ற ஒரு வார்த்தையை மட்டும் பயிற்சி செய்யுங்கள். பாயிண்ட் சொரூபமாக மாற வேண்டும். வீணானவற்றிற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். என்ன மகா வாக்கியத்தை கேட்கிறீர்களோ அந்த பாயிண்டை சிந்தனை செய்ய வேண்டும். வேறு எந்த சிரமமும் இல்லை. பாயிண்டை நினைவில் வையுங்கள், புள்ளி வையுங்கள், பாயிண்ட் ஆகுங்கள். இந்த பயிற்சியை முழு நாளில் இடையிடையே செய்யுங்கள். எவ்வளவுதான் பிஸியாக இருந்தாலும் இதை செய்து பாருங்கள். ஒரு நொடியில் புள்ளியாக மாற முடியுமா? ஒரு நொடியில் புள்ளி வைக்க முடியுமா? எப்போது இந்த பயிற்சியை அடிக்கடி செய்வீர்களோ அப்போதே வரக்கூடிய கடைசி நேரத்தில் முழு பாயிண்ட்களையும் பெற முடியும். பாஸ் வித் ஆனராக முடியும். இதுதான் பரமாத்மா படிப்பு, இதுதான் பரமாத்மா பாலனை. யாரெல்லாம் வந்திருக்கிறீர்களோ, முதன்முறையாகவும் வந்திருக்கலாம். யார் முதன்முறை சந்திக்க வந்திருக்கிறீர்களோ அவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். அதிகமாக வந்திருக்கிறீர்கள், வெல்கம். எப்படி இப்போது முதன்முறையாக வந்திருக்கிறீர்களோ அப்படி முதல் நம்பரையும் பெற வேண்டும். வாய்ப்பு இருக்கிறது. நாமோ இப்போது தானே முதல் முறையாக வந்திருக்கிறோம். நமக்கு முன்னால் இருப்பவர்கள் அதிகம் என நினைக்கலாம். எனினும் லாஸ்ட் ஸோ பாஸ்ட், பாஸ்ட் ஸோ ஃபஸ்ட் வர முடியும். அதற்கு டிராமாவில் வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. வாய்ப்பு இருக்கிறது. வாய்ப்பை பெறுபவர்களை பார்த்தாதா சான்சலர், அதாவது அரசர் என்று சொல்கிறார். அதனால் சான்சலர் ஆகுங்கள். சான்சலர் ஆக வேண்டுமா? சான்சலர் ஆக வேண்டுமா? நான் சான்சலர் ஆவேன் என்று யார் நினைக்கிறார்களோ அவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். சான்சலர் ஆவீர்களா? வாழ்த்துக்கள். இங்கே யாரெல்லாம் வந்திருக்கிறீர்களோ அவர்கள் எல்லோரும் கரங்களை உயர்த்துவதை பார்த்தாதா பார்க்கிறார். மெஜாரிட்டி உயர்த்துகிறீர்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இனிமேலும் இனி அன்பான அன்பிலும்
அன்பான வந்திருக்கும் குழந்தைகள் உங்கள் எல்லோரையும் பாப்தாதா விசேஷமாக நினைவு கூர்ந்தார். ஏன் நினைவு செய்தார்? இன்று சபையில் உள்நாட்டு வெளிநாட்டு விஐபிகள் பலர் அமர்ந்திருக்கிறார்கள். உங்களுக்கு ஏன் அழைப்பு கொடுக்கப்பட்டது தெரியுமா? பாருங்கள், அழைப்பு பலருக்கு கிடைத்தது, எனினும் நீங்கள் மட்டும் வந்திருக்கிறீர்கள். பாப்தாதா ஏன் உங்களை நினைவு கூர்ந்தார்? ஏனென்றால் வந்திருக்கும் நீங்கள் எல்லோரும் சிநேகி, சகயோகியிலிருந்து சகஜ யோகியாக மாறும் தரத்தில் இருப்பது பாப்தாதாவிற்கு தெரியும். ஒருவேளை தைரியம் வைத்தால் நீங்கள் சகஜ யோகியாகி பிறருக்கும் சகஜ யோகத்தின் மெசஞ்சராகி மெசேஜ் கொடுக்க முடியும். மெசேஜ் கொடுப்பது என்றால் காட்லி மெசஞ்சர் ஆவது, ஆத்மாக்களை துக்க அசாந்தியிலிருந்து விடுவிப்பது. இருந்தும் அவர்கள் உங்களின் சகோதர சகோதரிகளாகவே இருக்கிறார்கள். அதனால் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு காட்லி மெசேஜ் கொடுப்பது என்றால் முக்தி கொடுப்பது. அதற்கு அதிக ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். எந்த ஒரு ஆத்மாவையும் துக்க அசாந்தியிலிருந்து விடுவித்தால் ஆசீர்வாதங்கள் அதிகம் கிடைக்கும். ஆசீர்வாதங்கள் கிடைப்பதால் அதீந்திரிய சுகத்தின் ஆன்மீக சுகத்தின் உணர்வு அதிகம் வரும். ஏனென்றால் குஷியை கொடுத்தீர்கள் தானே, அதனால் குஷியை கொடுத்தால் அது அதிகமாகும். எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா? பார்த்தாத விசேஷமாக விருந்தாளிகளை அல்ல அதிகாரிகளை கேட்கிறார். தன்னை விருந்தாளி என்று நினைக்காதீர்கள், அதிகாரி என்று உணருங்கள். அதனால் எல்லோரும் மகிழ்ச்சியாக அதீந்திரிய சுகத்தின் ஆன்மீக சுகத்தின் உணர்வு அதிகம் வரும். ஏனென்றால் குஷியை கொடுத்தீர்கள் தானே, அதனால் குஷியை கொடுத்தால் அது அதிகமாகும். எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா? பாப்தாதா விசேஷமாக விருந்தாளிகளை அல்ல அதிகாரிகளை கேட்கிறார். தன்னை விருந்தாளி என்று நினைக்காதீர்கள், அதிகாரி என்று உணருங்கள். அதனால் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா? வந்திருக்கும் உங்களிடம் கேட்கிறார். விருந்தாளி என்று சொல்வதற்கு வருகிறது, ஆனால் விருந்தாளி அல்ல, மகானாகி மகானாக மாற்றுபவர்கள். அதனால் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா என்று தம்மை கேளுங்கள். மகிழ்ச்சியாக இருந்தால் கரங்களை அசையுங்கள். எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள். இப்போது சென்று என்ன செய்வீர்கள்? பிறருக்கு மகிழ்ச்சியை கொடுப்பீர்கள் தானே. எந்த அளவு கொடுப்பீர்களோ அந்த அளவு பெருகும், சரிதானே? நல்லது, நன்றாக கரவொலி எழுப்புங்கள். எல்லோரும் மிக நன்றாக கரவொலி எழுப்பினார்கள். இப்போது எப்படி கரவொலி எழுப்பினீர்களோ அதே போல மகிழ்ச்சியின் கரவொலி தானாகவே ஒலித்து கொண்டு இருக்க வேண்டும். நல்லது. பாப்தாதா சதா டீச்சர்களுக்கு சொல்கிறார், டீச்சர்கள் என்றால் தோற்றத்தின் மூலம் எதிர்காலம் தெரிய வேண்டும். அப்படிப்பட்ட டீச்சர்கள் தானே உங்களை பார்த்து சொர்க்கம் சுகத்தின் உணர்வு வர வேண்டும், அமைதியின் அனுபவம் ஏற்பட வேண்டும், போக வர பரிஸ்தாவாக இருப்பது தெரிய வேண்டும். அப்படிப்பட்ட டீச்சர்கள் தானே. நல்லது. நீங்கள் இல்லறத்தில் இருப்பவர்களாக சேவைக்கு நிமித்தமாகவோ இருக்கலாம், ஆனால் எல்லோரும் பாப்தாதாவிற்கு சமமாக மாறக்கூடிய நம்பிக்கை புத்தியுடைய வெற்றியாளர்கள். நல்லது. நாலாபுறங்களிலும் சாகார உருவில் முன்னால் இருக்கலாம், அல்லது தொலைவில் அமர்ந்திருந்த போதும் உள்ளத்தின் அருகில் இருக்கலாம். அப்படிப்பட்ட சதா உயர்ந்த பாக்கியவான ஆத்மாக்களுக்கு சதா நிமித்தமாகி உருவாக்கும் காரியத்தை வெற்றியடைய வைக்கும் விசேஷ ஆத்மாக்களுக்கு சதா தந்தைக்கு சமமாக மாற வேண்டும் என்ற உற்சாகத்தோடு முன்னேறி செல்லும் தைரியசாலி குழந்தைகளுக்கு சதா ஒவ்வொரு அடியிலும் கோடி மடங்கு வருமானத்தை சேமிக்கும் உலகின் கோடி மடங்கு மிகப்பெரிய செல்வந்தர்களுக்கு, நிறைந்த ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. வெளிநாட்டில் நிமித்தமாகி இருக்கும் மூத்த சகோதரிகளோடு சேவையின் நிரூபணத்தை நன்றாக கொடுக்கிறீர்கள். இதன் மூலமாக சப்தம் பரவும். அனுபவத்தை சொல்வதன் மூலம் பிறருக்கும் அனுபவம் அதிகமாகும். அதனால் பாப்தாதாவிற்கு மகிழ்ச்சி. வெளிநாட்டில் சேவைக்கு நிமித்தமானவர்கள் நல்ல ஊக்க உற்சாகத்தோடு சேவையில் பிஸியாக இருக்கிறீர்கள். உள்நாட்டிலிருந்தே சென்று இருக்கிறீர்கள், எனினும் வெளிநாட்டினருக்கு அங்கே இருப்பவர்களைப் போல நிமித்தமாகி சேவை செய்து கொண்டிருக்கிறீர்கள். நம்முடையவர் என்ற உணர்வை ஏற்படுத்துகிறீர்கள். மேலும் எல்லா பக்கங்களிலும் சேர்ந்தவர்களாக இருக்கிறீர்கள். ஒரு இடத்தை சேர்ந்தவர்கள் இல்லை, லண்டனையோ அல்லது அமெரிக்காவையோ சேர்ந்தவர்கள் அல்ல. எல்லையற்ற சேவாதாரி உலகத்தின் பொறுப்பு தானே இருக்கிறது. அதனால் பாப்தாதா வாழ்த்து கொடுக்கிறார். செய்து கொண்டு இருக்கிறீர்கள். இனிமேல் மிகவும் நன்றாக பறந்து கொண்டும் பறக்க வைத்து கொண்டும் இருப்பீர்கள். நல்லது. பர்சனல் சந்திப்பு. எல்லோரும் ஹோலி மற்றும் ஹாப்பி அன்னப்பறவைகளாக இருக்கிறீர்கள். அன்னப்பறவைக்கு என்ன வேலை கிடைக்கும்? அன்னப்பறவையிடம் நிர்ணய சக்தி அதிகம் இருக்கும். நீங்களும் ஹோலி ஹாப்பி அன்னப்பறவைகள். வீணானவற்றை முடிப்பவர்கள், சக்திசாலியாகி பிறரையும் சக்திசாலியாக்க மாற்றுபவர்கள். எல்லோரும் எவர் ஹாப்பியாக இருக்கிறீர்களா? எவர் ஹாப்பி? இப்போது ஒருபோதும் துக்கத்தை வரவிடாதீர்கள்.
துக்கத்திற்கு டைவர்ஸ் கொடுத்து விட்டீர்களா? அதனால்தான் பிறரது துக்கத்திற்கு நிவாரணம் செய்கிறீர்கள். அதனால் சுகமாக இருக்க வேண்டும், பிறருக்கும் சுகத்தை கொடுக்க வேண்டும். இந்த வேலை செய்வீர்கள் தானே? இங்கே என்ன சுகம் கிடைத்திருக்கிறதோ அதை சேமித்து வைக்க வேண்டும். எப்போது என்ன நடந்தாலும் பாபா, இனிய பாபா, துக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லுங்கள். தன்னிடம் வைத்திருக்காதீர்கள். கெட்ட பொருளை வைத்திருப்பவர்களா என்ன? துக்கம் கெட்டது தானே, அதனால் துக்கத்தை அகற்றுங்கள், சுகமாக இருங்கள். அதனால் இது சுகமான குரூப் மற்றும் சுகத்தை கொடுக்கும் குரூப். போக வர சுகத்தை கொடுத்து கொண்டே இருங்கள். அதனால் உங்களுக்கு எவ்வளவு ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். அதனால் இந்த குரூப் ஆசீர்வாதங்களுக்கு பாத்திரமாக இருக்கிறது. அதனால் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா? இப்போது புன்னகை செய்யுங்கள். எப்போதும் புன்னகையோடு இருக்க வேண்டும், மகிழ்ச்சியில் ஆட வேண்டும். நல்லது. வரதானம். நினைவு மற்றும் சேவையின் சமநிலை மூலமாக உயரும் கலையை அனுபவம் செய்யும். ராஜ்ய அதிகாரியாகுக. நினைவு மற்றும் சேவையின் சமநிலை இருந்தால் ஒவ்வொரு அடியிலும் உயருங்கலை அனுபவம் செய்து கொண்டு இருப்பீர்கள். ஒவ்வொரு எண்ணத்திலும் சேவை இருந்தால் வீணானவற்றில் இருந்து விலகிவிடுவீர்கள். சேவை வாழ்வின் ஒரு அங்கமாக மாற வேண்டும். உடலில் எப்படி எல்லா அங்கங்களும் அவசியமோ அப்படி பிராமண வாழ்வின் விசேஷ அங்கம் சேவை. அதிக சேவை செய்யும் வாய்ப்பு கிடைப்பது, இடம் கிடைப்பது, சகவாசம் கிடைப்பது எல்லாம் பாக்கியத்தின் அடையாளம். அப்படி சேவையின் கோல்டன் வாய்ப்பை பெறுபவரே ராஜ்யாதிகாரி ஆகிறார். ஸ்லோகன்: பரமாத்மா அன்பின் பாலனி சொரூபமே சகஜ யோகி சீவன். சகஜ யோகி ஜீவன். அவ்வியக்த சைகை. ஆன்மீக ராயல்டி மற்றும் பியூரிட்டியின் பர்சனாலிட்டியை தாரணை செய்யுங்கள். பவித்திரம் பிராமணர்களின் மிகப்பெரிய அலங்காரம். சம்பூர்ண பவித்திரம் உங்கள் வாழ்வின் மிகப்பெரிய சொத்து. ராயல்டி மற்றும் பர்சனாலிட்டியாக இருக்கிறது. இதை தாரணை செய்து எவரடி ஆகுங்க. அப்போது இயற்கை தன் வேலையை ஆரம்பம் செய்யும். பியூரிட்டியின் பர்சனாலிட்டியால் நிறைந்திருக்கும் ராயல் ஆத்மாவை பண்பின் தேவி என்று சொல்வார்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.